ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வரி விதிக்கும் அமெரிக்காவின் அணுகுமுறை சரியானதுதான் என்று கூறியிருக்கிறார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. சமீபத்தில் சீனாவில் வைத்து இந்திய பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கிய ஜெலன்ஸ்கி இப்போது இப்படி ஒரு பதிலை சொல்லியிருப்பது விவாதப் பொருளாக மாறியுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான டிரம்பின் வரி விதிப்பால் ஜவுளி, ஆடை உள்ளிட்ட துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை விதித்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். இது பரஸ்பர வரி விதிப்பாக பார்க்கப்பட்ட நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக 25% வரியை விதித்தார். 2022ஆம் ஆண்டில் தொடங்கிய ரஷ்யா உக்ரைன் போர் இன்றளவும் தொடர்ந்து வருகிறது. இந்த போருக்கு பிறகு ரஷ்யா மீது மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்தன. இதனால் ரஷ்யா தனது கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில் விற்பனை செய்து வரும் நிலையில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட இந்தியா ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் மக்களை கொன்று குவிக்கும் ரஷ்யாவின் போக்கு குறித்து கவலை கொள்ளாமல் அந்நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதா என்று இந்தியா மீது வரி விதிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் ட்ரம்ப். அமெரிக்க அதிபரின் இந்த நடவடிக்கையை நியாயமற்ற, அறமற்ற நடவடிக்கை என்று இந்தியா விமர்சித்துள்ளது. அதே நேரம் வரி விதிப்பதில் பேச்சுவார்த்தை நடத்தவும் தொடர் முயற்சிகள் நடந்து வருகின்றன. இப்படியான சூழலில்தான் இந்தியா மீதான டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை நியாயப்படுத்தி பேசியுள்ளார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இது தொடர்பான பேட்டியில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வரும் நாடுகளுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதிப்பது மிகவும் சரியான யோசனை என்று நினைப்பதாகவும், சில நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குகின்றன, இது நியாயமற்றது என்றும் பேசியுள்ளார். மேலும் ரஷ்யாவுடனான வணிகத்தை தொடரும் நாடுகள் மீது வரி விதிக்கும் யோசனை சரியானதுதான் என்றவர், உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்துமாறு ரஷ்யாவை நிர்பந்திக்க இது போன்ற பொருளாதார நடவடிக்கைகள் அவசியம் என்று கூறியுள்ளார் ஜெலன்ஸ்கி. ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த இந்தியா தரப்பிலும் பேசப்பட்டு வரும் நிலையில் டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையை ஜெலன்ஸ்கி நியாயப்படுத்தி பேசியிருப்பது விவாதப் பொருளாக மாறியுள்ளது. சில தினங்களுக்கு முன்னதாக சீனாவில் வைத்து இந்திய பிரதமருடன் கைகுலுக்கினார் ஜெலன்ஸ்கி. அப்போது ரஷ்யா உக்ரைன் இடையேயான அமெரிக்காவின் சமரச பேச்சுவார்த்தை குறித்தும் போர் நிறுத்தத்தின் முக்கியத்துவம் குறித்தும் பேசியதாக அவரே பதிவிட்டிருந்தார். இப்படியான சூழலில் ஜெலன்ஸ்கியின் தற்போதைய கருத்து சர்வதேச அரங்கில் பேசுபொருளாக மாறியுள்ளது.